ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலையை நிழல்லையே காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் நம்மளுக்கு கருவேப்பிலையோட முழு பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா பொன்னிறமாக தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கு. அதையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. கருப்பு உளுந்து சேர்த்தும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எதாக இருந்தாலும் ஓகேங்க. அதில் ஒரு 1/4 கப் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு எள்ளு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதையும் இந்த தட்டில் நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொடி நம்ம ரெகுலராக சேர்த்திட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிருங்க. முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 8 வரமிளகா சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவு புளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அது நம்ம வறுத்து போடும்போது நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறக்காக நல்லாயிருக்கும். இப்போ உப்பையும் நல்லா வதக்கி எடுத்து போட்டுக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை லைட்டாக சூடு பண்ணி எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணால் போதும். அதிகமாக பண்ணும்போது நம்மளுக்கு கருவேப்பிலை கரிஞ்சிரும். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும். நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக சேர்த்தும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதம் சரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. தேங்க்யூ.